ஆகையினால அம்பாளுடைய அனுகிரகத்தால இந்த ஆடி மாசத்துல இந்த சித்த குஞ்சிகா மந்திரத்தை நீங்க எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏன்னா அதுக்கு அந்த வாலித்தாயோடைய ஆசீர்வாதம் தான். நல்லா இருப்பீங்க. நீங்க தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆடி மாசம் ஆவணி மாசம் மட்டும் நீங்க உங்களுக்காக தயவு செய்து 39 பேர் இருக்கீங்க. உங்களுடைய புண்ணியத்துக்காக, உங்களுடைய முக்கியமான தெய்வீக சக்திக்காக நீங்க வந்து ரொம்ப டிசிப்ளினா செய்யணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் வீடு வாங்கணும் கோல், நான் காடி வாங்கணும் கோல், அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணணும் கோல், அழகான பையனை கல்யாணம் பண்ணணும் கோல், பெரிய நல்ல அழகான குழந்தை பெற்றுக்கணும் கோல், எல்லா விதத்திலும் கோல் 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 வேணும். கோலை மட்டும் நம்ம அழகா பயங்கரமா யாரு சொல்லி கொடுத்தாலும் தெரியல. கோல் இலக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்டா, உங்களுக்கு எந்த இலக்கா வேணா இருக்கட்டும், மேட்ரு எங்கதமா இருக்கு? மேட்ரு இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்யறோன்றதான் விஷயமே. விரதம் அப்படின்றது என்ன தெரியுமா? உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்க தீவிரமா இப்ப செய்யக்கூடியது. தீவிரம் விரதம். வீர அப்படின்னா வீர சூர. வீர சூரன் என்னது? அசுரதனமான வைராக்கியம். வீரனா வைராக்கியம். அசுரதனம சாதாரண வைராக்கியம், அசுரதனமான வைராக்கியம். அசுரதனமான வைராக்கியமோ, அந்த வைராக்கியமானது தம் கட்டி பிடிக்கணும். என்னது? 63 நாளைக்கு நான் தெய்வீக சக்தி அதிகரிப்பேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன், நான் செல்வ சௌபாகியத்தோடு இருக்கிறேன், நான் சுகந்தரமாக என் வாழ்க்கையை வாழ்கின்றேன். இதுதான். அதிலே நிக்கணும். தம் கட்டி நிக்கணும். தம் கட்டணும். தம் கட்ட முடியலையா? தோது போயிருவோம். இந்த 63 நாட்கள்ல 10 நாள்ல நான் வந்து இந்த 8 எழுத்து மந்திரத்தை விடாம வந்து நான் ஜெபம் செய்வேன். இந்த வாட்டி ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீலாம் 10,000 முடிச்சிட்டாங்க. நம்ம ராஜமாதிங்கமா மஸ்து நான் 10,000 முடிச்சேன். என்னது 10,000 முடிச்சிட்டீங்களா? எனக்கு அப்படியே அதிசயமா இருந்துச்சு. என்னோட 8 கர்ம யாத்திரையில நான் 8 எழுத்து மந்திரம் கொடுத்து ரொம்ப ஸ்லோவா ஒரு பாட்டி, அப்புறம் 1-2 பேர் தான். ஆனா இந்த வாட்டி மாசம் உங்களுடைய மாசம்ல, ஆடி தை மாசம்ன்றது சிவனுக்கு அது கர்மக்காரனுக்குடைய மாசம்னால கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு போல இருக்கு. ஆடி மாசம் பெண்கள் அப்படி பவர்ஃபுல்லா பராசக்தியா இருக்கிறாங்க. அந்த 8 எழுத்து மந்திரத்தை ஒரு நாளைக்கு 10,000 மந்திரத்தை முடிச்சுன்னா 10 நாள்ல 1,00,000 மந்திரத்தை முடிச்சிடலாம். 1,00,000 மந்திரம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததே நான் வந்து சாபனிவர்த்தி மந்திரத்தை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் கேம் பிளே, விளையாட்டே ஆரம்பம். அதுக்கப்புறம் தான். அப்ப விஷயம் என்னதுன்னா, இப்ப நாம என்ன செய்யறோம்? திருப்பி சரிபடுத்துங்க. தப்பா செஞ்சிட்டீங்கன்னா பரவாயில்ல ஸ்டார்ட். ஏன்னா உங்களுடைய இலக்கை அடைய வேண்டும். சண்டி பாராயணம் 63 நாள்ல நடக்க வேண்டும். 63வது நாள்ல நடக்கக்கூடிய சண்டி யாகம் வெற்றிகரமா நடக்கணும்னா இன்னைக்கு இப்ப நான் என்ன செய்யறேன்? அதான் விஷயமே. 63 நாட்களுக்கு நான் அன்னதினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஜெபம் பண்றது மட்டும்தான் என் இலக்கு. அதுவும் எல்லாருக்கும், யாரெல்லாம் வந்து நம்ம ஆசிரம குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் அவர்களுக்கு அடுத்து 1 வருடத்துக்கு குறைவில்லாத செல்வம் வரணும். அதற்காக அந்த கும்பமுனி கொடுத்த அந்த செல்வ சௌபாகிய ரகசிய மந்திரத்தை ஜெபமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தயவு செய்து ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செய்து கால் மட்டும் பண்ணாதீங்க. கால் பண்ணிக்கிட்டு ஜாலியா பேசுறாங்க. என்னமோ எனக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரி. அப்படிலாம் இல்லை. எனக்கு வேலை வெட்டின்னு இல்லைல்ல, தப்பான வார்த்தை, அது நெகட்டிவா இருக்கு. அதாவது என்னன்னாக்கா, என் கவனம் ஃபுல்லா ஒண்ணுதான். என்னால மண்டைக்குள்ள வேற எதையும் உள்ள கொண்டு போக முடியாது. உள்ளுக்கு போகவும் போகாது. நானா கேட்டா ஏதாச்சும் சொல்லுங்க, எனக்கு புலனம் பண்ணுங்க. தயவு செய்து எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓகே, தயவு செய்து எனக்கு கால் பண்ணாதீங்க. இந்த விஷயம் வந்து தயவு செய்து வந்து எனக்கு கால் பண்ணாதீங்க. நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதாவது புலனம் வழியா ஆடியோ அனுப்புங்க. நான் கேட்டுட்டு நானே வந்து உங்களுக்கு கால் பண்ணிடுவோம். இது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னு. ஏன்னா சின்ன தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் பேசிக்கிட்டேன். ஐயோ, எனக்கு நேரம், அது எனக்கு ஒவ்வொரு நேரமும் வந்து என் ஜபம் என்னுடைய இன்னைக்கு இப்ப இதை செய்யணும். மிஸ் ஆச்சுன்னா எனக்கே அடி விழுவும்.
இந்த வாழைத்தாய் குழந்தையா இருக்குன்னு நினைக்காதீங்க. உன் மாஸ்டர் வந்து வாழைத்தாய் கூட இருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவருக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஒரு விஷயம் சொல்லிட்டா, இறை வழிபாடு செய்யாதவங்களை விட இறை வழிபாடு தெய்வீகத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய இந்த கலியுகத்துல நம்ம ரொம்ப அலர்ட்டா, ஜாக்கிரதைன்னு சொல்றது அலர்ட்டா இருக்கணும். நீங்க நல்லா கூர்ந்து பாருங்க, பக்தி செய்யறவங்களுக்கு தான் அதிகமான துன்பம் வரும். உங்களுக்கு தெரியுமா? பக்தி செய்யறவர்களுக்கு அதிகமாக துன்பம் வரும். ஆனா அந்த துன்பத்துடைய சோதனைக்கு அப்புறம் தான் உங்களுடைய புகழே வந்து பரவும். உங்களுடைய புகழ் நீங்க பரப்ப வேண்டாம். அந்த இயற்கை தாயே வந்து எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன சோதனை. ரஜினி சொல்லுவார்ல, சோதனைக்கு அப்புறம் தான் ஏன் சாதனை. அந்த மாதிரி உங்கள் பக்தி செய்யறவர்களுக்கு ஏன்னா சோதனை வர கர்மாவை கழிக்கிறது. இப்ப நீங்க பிள்ளைங்களுக்கு உணவை கொடுக்குறீங்க, கர்மா கழிக்கிறது தான். அதுவும் இந்த ஆடி மாசத்துல கொடுக்கிற உணவு உங்களுடைய என்டையர் லைஃபுக்கும் அது உறுதுணையாக இருக்க போகின்றது. எப்படி? ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஆடி மாசத்தோடைய முழு நோக்கமே உங்களை ஒரு நெகட்டிவ் பக்கத்து திருப்பாம வச்சிருக்கணும். அதுலயும் மனமானது ரொம்ப ஈஸியா வந்து கெட்டது பக்கத்து போய், அதனாலதான் இந்த மாதத்தோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் எல்லாம் பேய கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கவனத்தை நீங்க விட்டுட்டீங்க. நம்ம சித்தர்கள் மகான்கள் எதுக்கு வந்து ஆடி மாசம் ஆச்சு, பெண்களுக்கு டெய்லி வேலைக்கு கோயிலுக்கு போங்க, டெய்லி கோயில அம்பாள் கோயில கூழ் ஊத்துங்க, டெய்லி வேப்பில போட்டு குளிங்க, மஞ்சள் தண்ணியில குளிங்க, வேப்பில போட்டு குளிங்க, எதுக்கு சொன்னாங்க? பெண் என்றால் மனம், பெண் என்றால் மனம். அந்த மனது மிகப்பெரிய அளவுல கெட்ட துர்குணங்கள் பூரக்கூடிய நேரம். அதுவும் வந்து மனதின் பிரதிபிம்பமா இருக்கிற பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயங்கள் உள்ளுக்கு பூந்தறதுக்கு ஒரு துளி கூட இடம் கிடைச்சிடக்கூடாது. எந்நேரமும் இந்த ஆடி மாதம் முழுதும் வந்து அம்மா அம்மா ஜெகன்மாதா ஜெகன்மாதா ஜெகன்மாதா, கோயில் வீடு பூஜை அப்படியே இருப்பாங்க. கணவன் மனைவியில கூட வந்து இல்லறத்துல கூட, எப்ப நீ கொஞ்சம் தள்ளி இரு, நான் வந்து பூஜையில இருக்கணும்னு சொல்லி காம இச்சைக்கு கூட இடம் கொடுக்காம வெறும் தெய்வீகத்துல மட்டுமே தெய்வீக சிந்தனையை வைத்து இந்த ஆடி மாசத்தை கடக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் பெண்களும் குழந்தைகளும் எந்த துர்குணத்துக்கும் நீங்க பலியாக மாட்டீங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், அது குமரிகளாக இருந்தாலும் சரி, அது வந்து குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களா இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், தயவு செய்து இங்க பொட்டு 4 சைஸ் நினைக்கிறேன், 4 சைஸ் பொட்டு தயவு செய்து வயதுக்கு வராத குமரிகள் கருப்பு பொட்டு வைங்க. வயதுக்கு வந்த தாய்மார்கள் கருப்பு சோப்பு போட்டு, அந்த முரண் போட்ட சோப்பு போட்டு வைங்க. அதுலயும் வந்து 4 சைஸோட வைங்க. அதுக்கு மேல வேணா கொஞ்சம் குங்குமம் வேணா வச்சுக்கோங்க. இங்க வைங்க குங்குமத்தை தயவு செய்து. சரி அன்பர்கள், ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய தெய்வீக சக்தியை வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆடி மாசத்துல இருந்து, இந்த ஆடி மாசமே பெண்களுக்காக உள்ள மாசம், ஆவணி மாசம் ஆண்களுக்குன்னு வச்சுக்கோ, போனா போது கொஞ்சம் கொடுங்கள ஒரு மாசம். இந்த ஆடி மாசமும் ஆவணி மாசமும் 63 நாட்கள் அபரிவிதமான தெய்வீக சக்தியை நீங்க சேமிக்க முடியும். அந்த தெய்வீக சக்தியை சேமிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் உங்க தெய்வீக சக்தி வீணா போகாம இருக்கணும். அதுக்காக இந்த ஒவ்வொரு வருடமும் 63 நாள். ஆனா இந்த வருஷம் நான் முடிவு பண்ணியிருக்கேன், அடுத்த வருஷத்துல இருந்து நான் சாதுர் மாசிய விரதமா புராணங்களை எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை நான் கடைபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண போறேன். நான் செய்யறேன், நீங்களும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. 4 மாசத்துக்கு ஒரே இடத்துல தான் இருக்கணும், ஒரே இடத்துல தான் சாப்பிடணும், ஒரே இடத்துல தான் வந்து தூங்கணும். எங்க ஜபம் செய்யறனோ அங்கேயே தூங்கிக்கணும், அங்கேயே படுத்துக்கணும், அங்கேயே சமைச்சுக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெய்வீக சக்தி 4 மாசத்துக்கு உண்மையுமே செய்வாங்க. ஆனா நம்ம 2 மாசம் தான் செய்யறோம். ஏன்னா என்ன நினைச்சுன்னா, மக்கள் 4 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு. ஆனா நேற்று ராத்திரி அந்த வாழைத்தாய் வந்து சொல்லிட்டு போயிட்டா, அடுத்தது சாதுர் மாச விரதம் நீ செய்து ஆக வேண்டும் அப்படின்னு. அந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, அதை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த வருஷம் இந்த 4 மாசம் 2 மாசத்தை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணுவோம். இந்த 63 நாட்கள்ல நீங்க தெய்வீக சக்தியை சேமிச்சிடலாம். அந்த தெய்வீக சக்தியை வீணாக்காம இருக்கணும். அதற்கு நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன், என்னன்னாக்கா சைவ உணவு, அதுவும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் 1வது.
ரெண்டாவது விஷயம் என்னன்னா சூரிய நமஸ்காரம். இந்த சைவ உணவு சாப்பிடுறது அப்படின்னு ஒண்ணு ஜீவகாரணியம் இருந்தாலும் சரி, ஒரு பக்கத்து ஜீவகாரணியம். இன்னொரு நான் சொல்றதுக்கு உள்ள காரணம் என்னன்னா, உங்க தெய்வீக சக்தி உடம்புல தங்காம இருக்கிறதுக்கு மூல காரணம் உங்களுடைய நரம்பு மண்டலம் சீக்கிரமாக அழுக்கு பூத்துறது, கார்பனால அழுக்கு பூத்துறது. நரம்புகள் எல்லாமே நிறைய நரம்புகள்ல வந்து ரத்தம் ஓடாம, அந்த கார்பன் வந்து அந்த அழுக்கு, அந்த மாசு படிந்து அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், ரத்த ஓட்டம் இல்லாம அது அப்படியே நின்று போயிடும். அதோடைய விளைவாக அந்த கார்பன், ஏன்னா காய்கறிகள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல வந்து உயிர் சக்தி இருக்கும், ஆக்சிஜன் பிராணசக்தி இருக்கும், கொஞ்சமாச்சும் உயிர் சக்தி இருக்கும். ஆனா நீங்க மாமிசம் சாப்பிட்டீங்கன்னாக்கா, மீட் நான் வெஜிடேரியன் சாப்பிடும் போது அதுல வந்து நீங்க புரோட்டீன் இருக்கு, எல்லா புரோட்டீன் சத்து அப்பதான் உடம்புக்கு பலன்னு நீங்க நினைச்சாலும் அதோடைய கடைசி தாது பொருளா அது கடைசி பொருளா என்ன ஆகுதுன்னா கார்பனா மாறிடும். அந்த கார்பனா மாறி என்ன செய்யும்னா உங்க நரம்பு மண்டலத்துல கொஞ்சம் கொஞ்சமா போய் கொழுப்பு வகையாகவும் கருப்பு வகையாகவும் அது வந்து என்ன செய்யும், அப்படியே கட்டிக்கிட்டே வரும். ஒரு கட்டம் வந்துட்டானா உங்களுக்கு ஒரு என்ன வரும், இனிப்பு நீர் வருமா, ரத்த கொதிப்பு வருமா. அப்ப என்ன செய்யும், எங்கெல்லாம் எந்த நரம்பெல்லாம் ரத்தம் அந்த கார்பன் அடைச்சுக்கிட்டே வந்துச்சோ அந்த பகுதியில எல்லாம் என்ன கருகி போன ஒரு கால்லாம் பாத்துட்டீங்க, கருப்பா போய் இனிப்பு நீர்ல வெட்டினாங்க. என்ன காரணம்? இதுதான் காரணம். அது ஒரு சைட் இருக்கட்டும். அவங்க நம்ம தெய்வீக சக்திக்குள்ள வருவோம். அந்த தெய்வீக சக்தி உடம்புல தங்காம இருக்கிறது மாமிசம் நீங்க சாப்பிடும் போது அந்த மாமிசத்து கடைசி பொருளா இருக்கிறது கார்பன். கார்பன் என்பது ஒரு விதமான அழுக்கு, கரியமலை வாயுன்னு சொல்லுவாங்க. அந்த கரியமலை வாயு என்ன செய்யுதா, அது உடம்புல போய் எல்லா நரம்பு மண்டலத்தையும் அழுக்கு பூத்துருது. அந்த அழுக்கு பூத்துறதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா உங்க உடம்புல தெய்வீக சக்தி தங்காது. ஒன்னாவது. ரெண்டாவது என்னது அப்படின்னாக்கா, உங்களால சுயமா சிந்திச்சு தெளிவா வந்து உங்களால முடிவெடுக்க முடியாது. மூணாவது, உங்களை அறியாமையே உங்களுக்கு பயம் அதிகமா வரும். நாலாவது, உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு பதற்றம் வரும், கை கால்லாம் உதறும், கவலை வரும், இது எல்லாமே வந்துடும். அதனாலதான் சைவ உணவு, அதுவும் சைவத்தில் எப்படி ஆரோக்கியமான சைவ உணவு தேடி சாப்பிடணும். இது ஒண்ணாது. அந்த நரம்பு மண்டல இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்றது இந்த மனுஷ உடம்புல மாமிசம் சாப்பிடுறதுனால மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது. உடம்பு ஒரு மனுஷனுக்கு மசில்ஸ் மட்டும் இல்ல, ரசம், ரத்தம், கொழுப்பு, சதை, நரம்பு, எலும்பு, ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு கர்ப்பப்பை, முட்டை, நாதம், 7 தாது பொருட்களுக்கும் நீங்க எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு ஒண்ணு வழி இருக்குன்னா அதுதான் சூரிய நமஸ்காரம். சித்தர்கள் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. 18 சித்தர்களுக்கும் அஷ்டமா முனிவர்களும் சப்த ரிஷிகளுக்கும் இந்த வேலையில பெரிய கோடியே பாதார பிந்த கோடி நமஸ்காரம் பண்ணிக்கும். ஆக இந்த 2 விஷயம். இப்ப இன்னைக்கு இன்னொரு சில விஷயத்தையும் நான் கொடுக்குறேன். நீங்க பொட்டு வைக்கிறது பெண்கள் ரொம்ப முக்கியம், ஆண்களும் பொட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்க உடல்ல வந்து விபூதி பூசுறோம்ல, அதுவும் ஒரு வகையில தெய்வீக சக்தியை தக்க வைத்துக்கிறதுக்காக தான் நம் முன்னோர்கள் கொடுத்த ஒரு சின்னமா இருந்தாலும் அது தக்க வைக்கிறதுக்காக தான். அது எப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க, தெய்வீக சக்தியை உடம்புல தங்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு முச்சிந்தியும் தாண்டும் போது நிச்சயமாக உங்க தெய்வீக சக்தியை திருடப்படும், ஹேக் செய்து. அது மட்டும் இல்லாம நீங்க போட்டோ பிடிக்கும் ஒருத்தங்க தொட்டு பேசுறீங்களே, தொட்டு பேசும்போது உங்களுடைய தெய்வீக சக்தி வீணாக போகும். ஒருத்தங்க ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க, அவங்க இங்கிட்ட உட்காந்து. ஆண்களுக்கு இந்த தோள்பட்டு பகுதியை தொட விட்டீங்கன்னா உங்க தெய்வீக சக்தி மட்டும் இல்ல, உங்க குலதெய்வமே குலைந்து போகும். அதே போல பெண்களுக்கு இந்த பகுதியில வந்து தொட விட்டீங்கன்னாக்கா, இல்ல அப்படியே ஒட்டிக்கிட்டு போட்டோ பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, இன்னும் சொல்ல போனாக்கா அப்படி இந்த பகுதியை என்ன சொல்லுவாங்க, ஒட்டிக்கிட்டோ இல்ல தொட விட்டாலோ உங்களுடைய தெய்வீக சக்தி பெண்களுக்கு இடது பக்கெட்டு ரொம்ப சீக்கிரமா குலதெய்வம், காவல் தெய்வம் எல்லாத்தையும் சிதைக்கிறதுக்கு இங்கதான் கையை வச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குமா இருக்காதானாலும் தெரியாது, எல்லாரும் நல்லவங்களா என்ன. சோ இது ரெண்டையும் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது
இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய நான் சொன்னல, இந்த உடம்புன்றது மண்பானை போல, அதுக்குள்ள இருக்கிற நீர் வந்து தெய்வீக சக்தி போல. அந்த மண்பானையில 2 ஓட்டை இருக்கு. புடிச்சு வச்சுட்டு காலைல எந்திரிச்சு பாத்தீங்கன்னாக்கா அதுல தண்ணி இருக்கா? தங்காது. ஏன் தங்காதுன்னா அதுல 2 ஓட்டை இருக்கு. அந்த 2 ஓட்டையை அடைச்சிட்டீங்கன்னா அந்த பானையில தண்ணி தங்கும். அது 2 ஓட்டை என்னதுன்னா அதுதான் நம்மளுடைய ஆணவம், சுயநலம். ஆணவம், சுயநலம். இந்த ஆணவத்தையும் சுயநலத்தையும் நீங்க சக்தியா மாத்த வேண்டும். இந்த ஆடி மாதத்துடைய உண்மையான ரகசியமே அதுதான். இந்த ஆடி மாசத்திலிருந்து பயிற்சியை ஆரம்பிச்சு ஆவணி மாசம் புரட்டாசி மாசத்தோடைய எண்ட்ல வரும்போது நவராத்திரி வந்துடும். அந்த நவராத்திரியும் 10 நாள் நவராத்திரி கொண்டாடி, நவராத்திரியில 10 நாள் 10வது நாள் வந்து விஜயதசமி வரும். அந்த விஜயதசமியில வந்து உங்களுடைய சுயநலத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது உங்கள் ஆணவத்தால மட்டும்தான் முடியும். அந்த ஆணவத்தை அந்த ஆணவத்தை தெய்வீக சக்தியா மாத்தணும். கிரியா சக்தி, அதுதான் மகாலட்சுமி, சிம்ம வாகினி. அதுக்கப்புறம் அந்த வைராக்கியத்தோடு அந்த ஆணவத்தை கொண்டு அந்த ஆணவமானது கிரியா சக்தியா மகாலட்சுமியை நீங்க மாத்தணும். சிம்ம வாகனத்து மேல இருக்கின்ற மகிஷாசுர மர்தினியாக மாத்தணும். அதை மாத்தி அந்த வைராக்கியத்தோட ஆவணி மாசம் புரட்டாசி மாசத்து வரைக்கும் நீங்க போகும்போது நவராத்திரி வரும். அந்த நவராத்திரியில கடைசி நாளே வரைக்கும் வீரமா தைரியமா அந்த கிரியா சக்தின்னு சொல்லக்கூடிய மகிஷாசுர மர்தினி துணை கொண்டு உங்களுக்குள்ள இருக்கிற மகிஷாசுரன் யாரு? சுயநலம். சுயநலத்தை அவ்வளவு ஈஸியா அடக்க முடியாது. அதனாலதான் நவராத்திரியில வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு வச்சாங்க. இங்கிருந்துதான் ஆரம்பிக்கும். அது எப்படி சொல்றீங்க இங்கிருந்து ஆரம்பிக்கும்? ஏன்னா ஆடி மாசம் என்பது தாமச மாசம். ஆடி மாசம் என்பது தாமச மாசம். இங்கிட்டு வந்து புரட்டாசி மாசம் என்பது என்னது? கிரியாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. ஆமா, என்ன சொல்லுவாங்க, தாமச மாசம், ரஜோகுண மாசம். அங்கிட்டு பாத்தீங்கன்னா மார்கழி பாத்தீங்கன்னாக்கா சாத்விக மாசம். காலையில கூட அதே மாதிரிதான். காலையில சூரிய உதிக்கும் போது ஞானாசக்தி, சரஸ்வதி, சாத்விக குணம் அதிகமாக இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு மத்திய சந்திய காலத்துல வந்து கிரியாசக்தி மகாலட்சுமியோட சக்தி அதிகமா இருக்கும். சூரிய அஸ்தமனம் ஆகும் போது இச்சாசக்தி மகாகாளி வாலிதாயினுடைய சக்தி அதிகமா இருக்கும். அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடனம் செய்யும் ஆனந்த மேடை. இச்சாசக்தி ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற காமாட்சி. காம என்றால் ஆசை என்று பொருள். ஆசை ஆட்சி புரிகின்ற ஒரு தெய்வம் இருக்கின்றது. அதற்கு பேருதான் காம ஆட்சி. அந்த காம ஆட்சி, காம என்றால் ஆசை. வெறும் வந்து ஆண் பெண்குள்ள இருக்கிற காம ஆசை மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைக்கும் காமா என்றுதான் அர்த்தம். காம ஆட்சி. காம ஆட்சி செய்கின்ற இடத்துல ஒரு சின்ன ஜோதி இருக்குதான். எல்லார் வீட்லயும் கண்டிப்பா காமாட்சி விளக்கு இருக்கும். அந்த காமாட்சி விளக்கு வேற யாரும் இல்ல, அவள் தான் இந்த வாழை திருபுர சுந்தரி. இவளை ரகசியமா வச்சு மகான்கள், ஞானிகள் காமாட்சி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வந்து வெளிப்படையாக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. எதுக்கு? நீங்க உங்க அறிவு கொண்டு புரிந்து கொள்வதற்கு. நீங்க அந்த காமாட்சியை வணங்கும் போது, அம்மா காமாட்சி தாயே அப்படின்னு சொல்லி அவளை வணங்கி சகசனமும் எல்லாம் பண்ணிட்டு போகும்போது நீங்க என்ன செய்வாங்க? உங்களை அறியாமையே அந்த காமாட்சி தாயை என்ன செய்வானா, உங்களை சிந்திக்க வைப்பாள் அறிவு கொண்டு, ஞானாசக்தி கொண்டு. எப்போ உங்கள் ஆணவம் அந்த கிரியாசக்தியா மகாலட்சுமியா மாத்திட்டீங்களோ, எப்போ உங்க சுயநலம் இச்சாசக்தியா மகாகாளியா மாத்திட்டீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா ஞானாசக்தியானது வெளிப்பட்டுரும். அதை கடைபிடிக்கும். அதை எதுவுமே மாத்த வேண்டாம். இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி தான் நீங்க உங்களுடைய பயிற்சியால கொஞ்சம் மாத்தி அமைக்கணும். அதை மாத்தி அமைச்சிட்டீங்கன்னா 3வது ஞானாசக்தி, நீங்க தானா இந்த ஆணவம் சுயநலம் அந்த ஞானாசக்திக்கு பணியும். அப்படி பணியும் போது அந்த காமாட்சி விளக்கை நீங்க வணங்கும் போது உங்கள் அறியாம உங்கள் அறிவு உங்களை கேள்வி கேட்கும். ஏன் இந்த காமாட்சி விளக்கு? காம ஆட்சி. காம என்றால் என்ன?
ஆட்சி என்றால் என்ன? காமாட்சி விளக்கு எதுக்கு? ஏன் இந்த காமாட்சி விளக்கு இந்த பூஜை அறையில இருக்கு? உங்களை அறியாம அந்த கேள்வி கேட்க வரும். ஏன்னா ஞானாசக்தி ஆக்டிவேட் ஆயிருச்சுல. ஆணவம் சுயநலத்தையும் இச்சாசக்தியா கிரியாசக்தியா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது மாத்திட்டீங்கன்னா ஞானாசக்தி ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிரும். அந்த ஞானாசக்தி தான் உங்களுடைய அறிவு. அறிவு ஆக்டிவேட் ஆனான நீங்க கேட்பீங்க, ஏன் இந்த காமாட்சி விளக்கு? காம ஆட்சி தமிழ்ல பிரிக்கும் போது காம என்றால் என்ன பொருள்? ஆசை. ஆட்சி என்றால் என்ன பொருள்? ரூலிங். என்னுடைய ஆசையானது ரூல் பண்ணுகின்ற இடத்துல ஒரு ஜோதி எரிகின்றது, காமாட்சி விளக்கு. அந்த ஜோதி சின்னதுதான், அந்த ஜோதி சின்னதுதான். ஆனா உங்களுடைய எல்லா ஆசையையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த சின்ன ஜோதி தான். அந்த சின்ன ஜோதி தான் பராசக்தியா வேலை செய்யுது. அந்த சின்னது அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு பொருள் இருக்கு, பாலா. சின்னது அப்படி இருக்கிறதுக்கு, சின்னதுன்னா கொஞ்சம் வளரணும்ல, வாழை, வளர்ந்து கொண்டு இருக்கிறவள். அந்த ஜோதி வேறொன்னு இல்ல, அதுதான் இந்த வாழை திருபுர சுந்தரி. அப்ப அந்த நமக்குள்ள வந்து ஆசை வந்து ஆட்சி செய்கிற இடத்துல ஒரு ஜோதி இருக்குன்றாங்களே, அப்ப அது எங்க? அது நமக்குள் இருக்கின்ற மூலாதார சக்கரம். பாரதியார் ரொம்ப அழகா சொல்றாரு, அக்கினி குஞ்சு ஒன்று கண்டேன். அங்க இருக்கிற காட்டுல வந்து, நான் சிம்பிள் தமிழ்ல சொல்றேன், ஒரு அக்கினி குஞ்சு கண்டாராம். குஞ்சுன்னா என்னது? சின்னது. கோழி குஞ்சு, குருவி குஞ்சுன்னு சொல்லுவோம், சின்னது, குட்டி. குஞ்சு என்றால் குட்டி. ஒரு சின்ன நெருப்பு வந்து பாரதியார் பார்த்தாராம். அந்த அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன். அதை கண்டுபிடிச்சான்னு என்ன செஞ்சான்னா, கொண்டு போய் காட்டில், அங்க ஒரு காட்டுல ஒரு புதர் இருக்கா, அந்த காட்டுல அந்த புதர்ல வந்து வச்சாராம். அங்க கொண்டு போய் வச்சுட்டாராம். அது வச்சுட்டான அந்த சின்ன நெருப்பு அந்த காட்டெல்லாம் எரிச்சு வந்து சாம்பலாக்கி காடே இல்லாம போச்சா. காடே இல்லாம போனதுக்கு அப்புறம் பாரதியாருக்கு ஒரே சந்தோஷம். தத்தகிடன்னு அவர் காலை தூக்கி ஆடுறாராம். காடு என்பது இயற்கை. இயற்கை அழிஞ்சு போனதுக்கா பாரதியார் வந்து என்ன சொல்லிருப்பாரு, ஆடி இருப்பாரு? அவரு சொன்ன காடு அந்த காடு இல்ல. காடு என்றால் கர்மா என்று பொருள் இருக்கு. புராணங்களை காடு, கர்ம சாகரம், சில நேரம் வானம், இந்த மாதிரி வந்து சில பெரிய அடர்ந்த விஷயமா காட்டும் போது அது கர்மத்தை குறிக்கும். ராமாயணத்தை கடல், ராமாயணத்துல கடல் இருக்குல்ல, அந்த கடல் வந்து கர்மா, கர்ம சாகரத்தை தாண்டறது. மகாபாரதத்துல குருச்சேத்திர போர் நடக்கின்றது சொல்றாங்களே, குருச்சேத்திர போர், குரு நம்மளுடைய கர்மா. அந்த போர் நடந்த இடம் அதுதான் நம்ம கர்மா. அந்த மாதிரி பாரதியார் வந்து அக்கினி கொஞ்சோன்று கண்டேன் கண்டுபிடிச்சிட்டாராம். அவரும் வீட்டுல சின்ன வயசுல காமாட்சி விளக்கு வச்சு பூஜை பண்ணிருப்பாருல. அவரு வந்து என்ன செஞ்சாருன்னா, அவருடைய ஆணவத்தை கிரியா சக்தியா மாத்தினார், மகாலட்சுமியா. அதுக்கப்புறம் அவர் சுயநலத்தை இச்சா சக்தியா மகாகாளியா மாத்தினாரு. இது ரெண்டும் போய் தனக்குள் இருக்கின்ற ஞானாசக்தின்னு சொல்லக்கூடிய அறிவு கிட்ட பண்ணிந்தான, அறிவு வந்து ஆட்டோமேட்டா ஆக்டிவேட் ஆனானே. அவரு சிந்திச்சிருக்காரு, எங்கடா இருக்கு இந்த காமாட்சி? ஓ, நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கின்ற மூல ஆதாரம், மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரத்துல ஒரு சின்ன ஜோதியான இருக்கின்றது. அந்த சின்ன ஜோதிய வந்து மூலாதாரத்திலிருந்து ஓம் என்ற பிரணவத்திலிருந்து நா ம ஷி வா யா, இந்த நமசிவாய என்று எழுப்ப வேண்டும். அந்த மூலாதாரத்துல இருக்கிற சக்கரத்துல இருக்கின்ற அந்த சின்ன ஜோதி தான் இந்த வாழைத்தாய். அந்த சின்ன ஜோதிக்குள்ள என்ன இருக்குன்னா, அகாரம் உகாரம் மகாரம், ஓம் என்ற பிரணவ மந்திரமானது நம்மளுடைய மூல சக்கரத்துக்குள் இருந்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதோடைய துணை கொண்டு, அதோடைய சக்தி கொண்டு நகாரத்துக்கு கொடுக்கிறது பிரம்மா சரஸ்வதி. அந்த மூல சக்கரத்திலிருந்து அடுத்தது மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு சக்தி கொடுக்குது. அந்த மூல சக்கரத்திலிருந்து ருத்ரன் காளி ருத்ரிக்கு சக்தி கொடுக்குது. அந்த மூல சக்கரத்திலிருந்து மகேஸ்வரி காட்டு தத்துவத்துக்கு சக்தி கொடுக்குது. அந்த மூல சக்கரத்திலிருந்து யகாரம் சதாசிவன் ஆதிபரா சக்தியாக அவள் திகழ்கின்றாள். கீழே இருக்கின்ற அந்த குழந்தையை வாழையே மேல நோக்கி 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 வளர்த்து அந்த கீழே இருக்கின்ற மூலாதார சக்கரத்துல இருக்கிற கண்ணம்மாவை
இந்த கண்ணுக்கு தாயாக விளங்கக்கூடியவள் இந்த கண்ணம்மா. உங்கள் வாழ்க்கையில நடக்கின்ற பொய்யான விஷயத்தை எல்லாத்தையும் இருக்கின்ற மெய்களை கண்ணை திறந்து காட்டுவதற்கு இந்த தாய் கருணை இருந்தால் மட்டும்தான் அது சத்தியமாக நடக்கும். அதற்காக சித்தர்கள் மறைமுகமாக உங்கள் இல்லத்தில் ஒவ்வொரு இந்துக்களுடைய இல்லத்திலையும் காமாட்சி விளக்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைக்க வச்சாங்க. எவ்வளவு அற்புதம்! என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம். நீங்க எல்லாமே இந்த சித்தர்கள், இந்த சனாதன தர்மம், இந்த தமிழுடைய இலக்கணம், இந்த அற்புதமான மந்திர ஓசைகள், அடடடா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்க. ஆனா இது கலியுகம் இல்லையா? இந்த கலியுகத்துல பிறந்திருக்கிறனால பல மகான்களையே நிறைய துர்குணங்கள் சோதிச்சு பார்த்துரும். நீங்களும் நானும் எல்லாம் சர்வ சாதாரணம். ஒரு தூசி அளவுக்கு கூட நம்மளாம் ஒண்ணும் கிடையாது. அப்பப்ப நம்மளையும் ஆணவத்தை தூண்டி விடும். நம்மளும் அதுக்கு பலியாகவும் சுயநலம் தூண்டி விடும். கெட்ட உணவுகள், கெட்ட நீர், கெட்ட பழக்கங்கள், நம் உடலுக்கு நோய் வரக்கூடிய விஷயங்களை செய்து நம்ம உடம்பை நம்மளே அழிச்சுக்கிறது. நம்ம மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்து நம்மளுடைய மனதை நம்மளே கெடுத்துக்கிறது. எத்தனை எத்தனை பேசாம அந்த ராமாயணத்து காலத்துல திரேதாயுகத்திலேயோ கிருதாயுகத்திலேயோ துவாபர யுகத்திலயோ பேசாம நம்ம முக்தி அடைஞ்சிருக்கலாம். எங்கேயோ பிழை நடந்துருச்சு. தெரிந்தோ தெரியாம செய்த பிழைய இந்த பிறவில அந்த கண்ணம்மாவுடைய துணை கொண்டு உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆக்ஞா சக்கரத்தைய, அந்த நீல திருமேனியை அவ காட்டணும். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை. நீங்க சிகரெட் குடிங்க, தண்ணி அடிங்க, எல்லாம் பண்ணுங்க, என்ன வேணும் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும் தெரியுமா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு சிகரெட் குடிங்க, தண்ணி அடி குடிக்குமா, நல்லா அடிங்க. நீங்க அடிச்சு முடிச்சுட்டு பாங்க, மறுநாள் என்ன ஆகும்? உங்களுக்கே ஒரு அழுத்தமா இருக்கும். ஐயோ அப்பா, சிறு குடிக்கலன்னா ஒரு மாதிரி இருட்டிங்க. சிறு குடிச்சாதான் எனக்கு அப்படி ஃபீலிங்கா இருக்கு. நீங்க அது உங்க உடலுக்கு தீமையை, உங்க உடலுக்கு நோய் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த செய்யும் போது நீங்க அதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாதாரண அரிசி, பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியை சாப்பிடும் போது என்னமோ பண்ணுதுன்றத நான் கவனிச்சேன். ஏன் அது நடக்குது? அந்த அரிசியில இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு வெறும் சக்கையை கொடுத்துருக்காங்க. அப்ப சத்துள்ள அரிசியை நான் தேடி சாப்பிடணும், சீரக சாம்பார் தேடினேன். என் உடல் ஆரோக்கியமா இருக்கு. 6 மணிக்கு பின்னாடி சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள போயிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் 6 மணிக்கு சாப்பிட இப்போதான் அந்த பழக்கத்தை நான் கொண்டு வந்தேன். முன்னெல்லாம் சாப்பிடுவேன். ஏன்னா இப்பயும் நான் உங்கள்கிட்ட நான் பேசினா எனக்கு பசி எடுத்துருது. 2 நாளா நான் பேசினாக்க பசி எடுக்குது. நான் வாடித்தாயிட்டு சொன்னேன், அம்மா தாயை பசிக்குது, பசிச்சா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நைட்ல நானும் தண்ணி குடிக்கிறேன், நைட் நான் நல்லா சாப்பிட்றேன். அதுவும் ரசிச்சு சாப்பிட்றாள். பசி எடுத்துருது. ஏன்னா எனக்கு பேசினா பசி எடுக்கும். ஸோ வேறு வழி இல்லாமல் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் பழங்களை, ஆரஞ்சு பழம், வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறேன். 3 நாள் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னத்துக்காக சொல்றேன்னா, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை போயிட்டு 10 பேர்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க பண்றீங்களா, பண்ணிக்கிங்க. ஆனா பண்ணிக்கிட்டு பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. யாருக்கு தெரியுதா இல்லையான்னு பண்ண சொல்லல. நீங்க செய்கின்ற தவறை, என்ன தவறு, நீங்க சரி தவறுலாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்க. ஆனா பண்ணும் போது ஒரு விஷயத்த கவனிச்சுக்கிட்டே பண்ணுங்க. அதை கவனிங்க. சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா? குடிக்கிறவங்க அதை கவனிச்சுக்கிட்டே, சும்மா பேசிக்கிட்டு குடிங்க. நீங்க கவனிச்சுக்கிட்டே குடிங்களேன். நான் 100% சொல்றேன், ரொம்ப சீக்கிரத்துல நீங்க அந்த சிகரெட்டை விட்டுருவீங்க. நிச்சயமா விட்டுருவீங்க. நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா? நிறைய பீர் குடிக்கிற, தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கா? கவனமா குடிங்க. அதை கவனிச்சுட்டே குடிங்க. அது உள்ள போய் என்னெல்லாம் பண்ணுதுன்னு ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு பிரதிபலிச்சிடும். அந்த மாதிரி கெடுதியான விஷயம், கெட்ட விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். எது கெட்டது, எது நல்லது, எது தேவை, எல்லாம் தேவையில்லைன்னு. அப்படி தேவையில்லாத விஷயங்களை எது செய்யறீங்களோ அதெல்லாம் வெட்ட வெளிச்சமா எல்லாத்தையும் போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. அது உங்க கருமா, அது உங்க பிரச்சனை, உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க வாழ்க்கை. அதை சரி பண்றதுக்கு முழு உரிமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எவனுக்கும் கிடையாது. You only the responsibility to yourself. நீங்க மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃப். தயவு செய்து சொல்றேன், இங்க யாரையும் சுட்டி காத்துக்கு நீ நல்லவன், நீ கெட்டவன் சொல்றதுக்கு இந்த உலகத்துல நல்லவர் கெட்டவர்கள் இல்லை. என் கண்ணுக்கு யாருமே கெட்டவனா தெரிய மாட்டாங்க. அதே போல இந்த உலகத்துல யாரையுமே நான் நல்லவனாலும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க.
மகாபாரதத்துல கிருபா துரோணாச்சாரியர் என்ன செய்யறாருன்னா, துரியோதனை கூப்பிட்டு, துரியோதனா நீ போயிட்டு ஒரு 4 நல்லவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரி குருதேவா நான் இப்பயே போறேன்னு அவன் டக்குன்னு கிளம்பிட்டான். தர்மனை கூப்பிட்டு, தர்மா நீ போயிட்டு என்ன செய்ய, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு 4 கெட்டவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு. என்னது 4 கெட்டவங்களா குருநாதா? ஆமா 4 கெட்டவங்களை கூட்டிட்டு வா. தர்மங்கிட்ட 4 கெட்டவங்க, துரியோதன்கிட்ட 4 நல்லவங்க. 2 பேரும் போயிட்டாங்க. சாயங்காலத்துக்குள்ள வந்துருங்கன்னு டைம் கொடுத்துட்டாரு. 2 பேரும் போயிட்டாங்க. துரியோதனை வந்துட்டான். துரியோதனை வந்துட்டான். வந்துட்டு வெறும் கையோட குரு கேக்குறாரு, துரோணாச்சாரி எங்கப்பா? குருநாதா நீங்க நல்லவங்க 4 பேர் கேட்டீங்க, இந்த ஊர்ல ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை குருநாதா, எல்லாமே கெட்டவனா இருக்காங்க, எல்லாம் ஒரு கெட்டது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க குருநாதா, ஒருத்தன் கூட என் கண்ணுல நல்லவனா தெரியல அப்படின்னு. அப்புறம் பின்னாடி அப்படியே கையை பிணைஞ்சுக்கிட்டு தர்மனும் வரான். தர்மன் வந்தானே, என்ன தர்மா உனக்காச்சும் 4 கெட்டவன் கிடைச்சானா? இல்ல குருதேவா, அந்த எல்லாமே நல்லவங்களாவே இருக்கிறாங்க, யாருமே இங்க கெட்டவங்க இல்லை அப்படின்னு. துரியோதனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப நான் போய் சொல்றேனா குருநாதர்கிட்ட? ஏன்னா துரியோதனா துர்குணம் பிடிச்சவன், கெட்ட குணம் பிடிச்சவன். இல்ல உண்மையதான் சொல்றேன், நான் போய் பார்த்துட்டேன், நான் பார்த்த எல்லாமே கெட்டதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க, நீ பார்த்த அப்புறம் மட்டும் எப்படி நல்லது செஞ்சாங்க? ஆமாவா எல்லாம் கெட்டது செஞ்சாங்க? இல்ல நான் பார்க்கும்போது எல்லாம் நல்லது தானே செஞ்சாங்க, எனக்கு நல்லது மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் துரோணாச்சாரியார் சொன்னாராம், துரியோதன் பிறப்பாளி துர்குணம் படித்தவன் துரியோதனன். துரியோதனன் துக்ஷாதனன் சுயநலம் ஆணவம். துரியோதனன் துக்ஷாதனன் சுயநலமும் ஆணவமும். இங்கிட்டு தர்மன், மனிதனுக்குரிய தர்மம் அவனுக்கு தெரிஞ்சது. அந்த தர்மன் யாரோட மகன் தெரியுமா? யம தர்ம ராஜா. யம தர்ம ராஜானா என்னது? யம அப்படின்னாக்கா காலம், மூச்சின்னு அர்த்தம். தர்ம அப்படின்னா என்னது? டியூட்டின்னு அர்த்தம். ராஜா அப்படின்னா ஒரு ராஜா கிண்டத்துக்கு தான் ராஜ்யம் இருக்கணும். அப்ப இந்த யம தர்மா ராஜான்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா, அந்த இந்த மூச்சானது அதோடைய தர்மத்தை செஞ்சு கொண்டே இருக்கின்றது. அதே நேரத்துல இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ஆத்ம தேகம் சொல்லக்கூடிய சத்திய தேகமானது, இது 3ம் ராஜ்யம்ன்றாங்க. அப்படின்னா புறம் அப்படின்னா ஒரு ராஜ்யம், ஒரு கிங்டம். இந்த 3 ராஜ்யக்கு, உடம்புக்கு, மனசுக்கு, ஆத்மாக்கு, இது 3க்கும் ராஜாவா இருக்கக்கூடியவர் யம தர்ம ராஜா. அது என்ன அர்த்தம்னா, நம்ம விடுகின்ற அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வந்து தொப்புன்னு விழுந்துட்டானே, விடுகின்ற மூச்சிலிருந்து கடைசி மரணம் வரைக்கும், மரண தருவாயில விடுகின்ற கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த பயணம் இருக்குல்ல, அதுதான் யம தர்ம ராஜா. முக்கியமா சொன்னா அந்த யம தர்ம ராஜா அவர் வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு கடைசியா வருவாருன்னு. அவரு நம்ம கூட தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்னன்னாக்கா, ஸ்டார்டிங்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் அவர் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. யம தர்ம ராஜால தர்மத்தை தவறாம செய்யறாரு. மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாரு. நீங்க துன்பப்பட்டாலும் மூச்சு விட்டுட்டு இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கனாலும், மகிழ்ச்சியா இருந்தாலும், மகிழ்ச்சி இல்லாம இருந்தாலும் மூச்சு விட்டு இருப்பீங்க. நீங்க நிம்மதியா இருந்தாலும், நிம்மதி இல்லாம இருந்தாலும் மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க செல்வ சௌபாக்கியத்தோடு இருந்தாலும், செல்வ சௌபாக்கியம் இல்லாம மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தாலும், ஆரோக்கியம் இல்லாம இருந்தாலும் மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க சுதந்திரமா இருந்தாலும், சுதந்திரம் இல்லாம இருந்தாலும் மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவரு வேலையை நீங்க தூங்கிட்டு இருந்தாலும், தூங்காம இருந்தாலும் நீங்க மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவரு வேலையை அவர் கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு நாள் வரும், அவர் என்ன செய்வார்னா, உங்க கூடியே நடந்து வந்தவரு இப்ப யமனுடைய வாகனத்து மேல ஏறிவார். என்னது? எரும மாடு. எப்ப நம்ம மூச்சு ஓடுகின்ற மூச்சு, உள்ள போயிட்டு வருகின்ற மூச்சு, எரும மாடு ஒரு மாதிரியா நடந்து போகும். பார்த்துருக்கீங்களா? எரும மாடை முன்னுக்கு விட்டு பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி, அதோட நடையே ஒரு மாதிரியா இப்படி திருப்பி திருப்பி இருக்கும். உள் வாங்கி வெளியே போறது ஒரு மாதிரியா உள் வாங்கி இப்படி போகும். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய மூச்சு எப்ப நடக்கின்றதோ அவனுக்கு மரணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மூச்சியே இந்த 3 உடம்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மூச்சு தான் இந்த 3 உடம்புக்கு ராஜா என்ற தத்துவத்தை சொல்வதுதான் யம தர்ம ராஜா. அந்த மூச்சு இருக்கிற காலத்துல ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்
அது தர்மம். அதனால மகாபாரதத்துல அந்த யம தர்ம ராஜாக்கு பிறந்தவர் இந்த தர்மன்னு வந்துச்சு கதையில. மூச்சிருக்கல, இன்னைக்கு நீங்க பெரிய செல்வத்தை கொண்டு வர முடியும். நீங்க என்ன செய்ய வந்தீங்களோ அந்த ராஜா இன்னும் உங்க ராஜா இன்னும் எரும மேல ஏறல. ஏறிட்டாருனாக்கா அதோட முடிஞ்சு போச்சு கதை. ஆனா நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம். அப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துல உங்களுடைய மனித தர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தயவு செய்து சொல்றேன், நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்க என்ன செய்யுங்க, நல்லதோ கெட்டதோ நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. நீங்க என்னத்துக்கு வந்தீங்களோ நீங்க அதை தான் செய்ய போறீங்க. நீங்க நல்லவனா இருக்கிறீங்களோ, கெட்டவனா இருக்கிறீங்களோ அது மேட்ரே கிடையாது. நீங்க உண்மையா இருந்தீங்களா இல்லையான்னு தான் மேட்ரு. நல்லவங்களா பிறந்தவங்க, நல்ல தர்மத்துக்காக பிறந்தவங்க தர்ம வேலையை செய்யுங்க. அதர்ம செய்வதற்காக துச்சாதன மாதிரி பிறந்தவங்க அவங்க அந்த வேலையை செய்யட்டும். சிம்பிள். புரிஞ்சிருச்சா? சோ அன்பர்கள், இந்த அற்புதமான இந்த தெய்வீக சக்தியை நீங்க சேமித்துக் கொள்வதற்கு இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தயவு செய்து இந்த தெய்வீக சக்தியை வீணாக்கிறாங்க. மணியாச்சு. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெய்வீக சக்தியை தற்காத்து கொள்வதை பத்தி சொன்னேன். ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றநலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிப்பால். இந்த பூமியில விதையாக விழுந்து முளைத்து வந்த அத்தனை உயிரினமும் தெய்வீக சக்தியால கொண்டுதான் அதை தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது. புவனேஸ்வரிப்பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை. எப்ப உங்களுக்கு இந்த தெய்வீக சக்தியை வீணாக்காம, நான் ஏன் வீணாக்காம பொட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் தொடர்றது, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்கெல்லாம் நிறைய உங்க தெய்வீக சக்தி வீணா போகுது. அப்ப தெய்வீக சக்தி வீணா போகாம இருக்கிறதுக்கு முதல் விஷயம், நம்ம குங்குமம் வச்சிடணும். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குமரி பிள்ளைகளா பொட்டு கருப்பு போட்டு 4 சைஸ்ல வைங்க. பெண்கள் 4 சைஸ்ல போட்டு வைங்க. இந்த ஆடி மாசமாச்சும் வைங்க. தயவு செய்து நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. விபூதி கட்டாயமா பூச வேண்டும். ஏன்னா அது ரட்சை. அது பஸ்பம் மட்டும் இல்ல, திருநீர் மட்டும் இல்ல, அதுதான் ப்ரொடெக்ஷன். உங்க தெய்வீக சக்தி, அந்த தெய்வீக சக்தியை இன்னும் பெருசாக்கிறதுக்கு விபூதியை உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறதுக்கு காரணமே அதுதான். சரியா அன்பர்கள்? இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். டைம் இருக்கு, நிறைய நாள், 63 நாட்கள் இருக்குல்ல, எவ்வளவு விஷயம் இருக்கு இன்னும். ஓகே. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றநலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிப்பால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை, காக்கும் கணநாயக வாரணமே. நீங்க இந்த தெய்வீக சக்தியை சேர்க்க தெரியணும். இப்ப நீங்க சேர்க்கறதுக்கு ஒரு வழி என்னன்னா, நான் தெய்வீக சக்தி இந்த மந்திர ஜபங்கள் பண்றேன், நீங்க அதை கேட்கறீங்க. யாரெல்லாம் 63 நாட்கள்ல நமக்கு ஆசிரம குழந்தைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க வந்துட்டீங்களோ அவர்களுக்கெல்லாம் 8 எழுத்து மந்திர தீட்சா நான் இதுல ஆடியோல நான் அனுப்பி விட்டுட்டேன். அந்த 8 எழுத்து மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தெய்வீக சக்தி லீக் ஆகுதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும். இது வழியா அப்படின்னு. அதே நேரத்துல அந்த 8 எழுத்து மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு நான் பேசுறதை சேர்த்து கேட்டுட்டு வரணும். உங்க மேலேயே நீங்க கவனமா இருக்கணும். 63 நாள் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், செல்வ சௌபாகியமா இருக்கிறேன், சுதந்திரமா இருக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னாக்க என்னன்னாக்கா லலிதா நவரத்தின மாலை. அதுதான் மெயினான நோட்ஸ்.